முத நாள் கார்த்திக் அம்மா ஸ்கூல் கொண்டு விட போகிறோம். என்ன கார்த்தி, எத்தனை கிளாஸ் போகிற? 5. அம்மு 3. 3ஆம் கிளாஸ் போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு கொண்டு விட போகுது. ஃபஸ்ட் டே ஸ்கூலுங்கனால ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு சொல்லியாச்சு. தண்ணீர் எடுத்து போசுங்க. 2 பேருமே ஸ்கூலுங்க வந்து கேரளாவில் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. இங்கே வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு நாளுங்கனால எப்படி பிள்ளைங்களை வரவேற்காங்கங்கிறது வித்தியாசமாக தான் இருக்குது. அதாவது நான் 4 வருஷமாக பிள்ளைங்க ஸ்கூல் போகிறாங்க, இருந்தாலும் நான் ஒரு நாளும் ஃபஸ்ட் டைம் விட்டதில்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த வருஷத்தில் போகுது. ஃபஸ்ட்டு நாள் நல்லாவே இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. வாங்க பார்ப்போம். நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, இன்னும் இருக்குது. வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கூலுக்கு கொண்டு விட போய்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு எங்களால் ஸ்கூல் பஸ் ஒன்றும் இல்லை, அதனால் நாங்களே கொண்டு விட போயிட்டோம். பேரண்ட்ஸும் இன்றைக்கி வரணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் நாங்களும் போனோம். சென்டமேல எல்லாமே இருந்துச்சு, வாங்க பார்ப்போம். ஸ்கூலுக்கு வெளியில் வந்தாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே சென்டமேலெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சீஃப் கெஸ்டெல்லாம் கூப்பிட்ருந்தாங்க அந்த ப்ரோக்ராமுக்காண்டி ஃபஸ்ட்டு எங்களுக்கு. அப்போ அவங்கள வரவேற்கிறதுக்காண்டி இந்த செண்டமேலெல்லாம் அடித்து ஒவ்வொருத்தவங்களையும் எல்லாத்தையும் ஸ்டேஜுக்கு வரவேற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காண்டி தான் இந்த செண்டமேளம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் கையில் விசிறி வச்சுக்கிட்டு வராங்களா, அவங்க தான் ஹெச்எம், ஸ்கூல் ஹெச்எம் சார். கெஸ்ட்டெல்லாம் ஒவ்வொருத்தவங்களாம் வரவேற்கிறதுக்காண்டி இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கையில் குட்டி குட்டியாக இந்த பலூன் எல்லாம் கொடுத்து ஸ்கூல் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு சீஃப் கெஸ்ட் எல்லாத்தையும் ஸ்டேஜுக்காண்டி கூப்பிட்டுட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அம்முக்குட்டியும் இடையில அவள் பழைய கிளாஸுக்கு போட்டால் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. கார்த்திக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே போயிட்டான். அப்புறம் நான் மட்டும் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பார்க்கணுன்ட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் புதுசாக வந்த பிள்ளைங்க எல்கேஜி யூகேஜி, அப்புறம் இடையில உள்ள கிளாஸுக்கெல்லாம் புதுசாக சேர்ந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் தலையில் அந்த கிரீடை மாதிரிக்கு இந்த பேப்பரில் செஞ்ச கிரீடை மாதிரிக்கு வச்சு விட்ருந்தாங்க. அது எல்லாமே புதுசாக சேர்ந்த பிள்ளைங்களுக்காண்டி வச்சு விட்ருந்தது. ஸ்டேஜில் எல்லாம் வந்தோடனே நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடுவத மாதிரிக்கு இங்கே வந்து ஃபஸ்ட்டு கடவுள் வாழ்த்து மாதிரிக்கு மலையாளத்தில் இருந்தது பாடிக்கிட்டு இருந்தாங்க பிள்ளைகள்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வச்சு. அப்புறம் எல்லோரும் ஸ்டாண்டப்பில் நின்றுட்டு அந்த பாட்டு முடிய தாண்டி நின்றுட்டு உட்காந்து அப்புறம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் நாளுங்கனால விளக்கு ஏற்றி வச்சு தொடங்கினாங்க. அதுக்கு வந்து எப்படி இங்கே வச்சுருந்தாங்கன்னா, ஸ்கூல் எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி வந்திருக்காங்களா அந்த பிள்ளைங்கள்லேருந்து ஒரு 3 பிள்ளைங்கள செலக்ட் பண்ணுதாங்க. அதில் வந்து 3 பிள்ளைங்களையும் கூப்பிட்டு அவங்க பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றுறதுக்காண்டி அந்த பிள்ளைங்களை வச்சு இது ஸ்கூல் தொடக்கம் அப்படிங்கிற மாதிரிக்கு அந்த பிள்ளைங்களும் பேரண்ட்ஸும் தான் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் தான் சீஃப் கெஸ்ட்டு விளக்கு ஏற்றி தொடங்கி வச்சாங்க. ഇത് നല്ലതാ ഇരുந்துச்சு. ആദവ് മഹേഷ് ആണ് നമ്മുടെ മൂന്നാമത്തെ വിശിഷ്ടാതിഥി. ഇന്നത്തെ ഉദ്ഘാടകരിൽ മൂന്നാമത്തെ ആള് ആദവ് മഹേഷ് ആണ്. ഈ 3 കുഞ്ഞുങ്ങളെയും അവരുടെ രക്ഷിതാക്കളെയും ഏറെ സ്നേഹത്തോടെ വേദിയിലേക്ക് ക്ഷണിക്കുകയാണ്. നമ്മളെല്ലാവരും ഒന്ന് കൈയടിച്ച് അവരെ വേദിയിലോട്ട് അയക്കുകയാണെങ്കിൽ വലിയ സന്തോഷമായിരിക്കും. നമ്മുടെ ഉത്സവം അങ്ങോട്ട് കൊടുക്കട്ടെ. പ്രകൃതി, ആദവ് മഹേഷ്, മുഹമ്മദ് അയാൻ. പ്രീ പ്രൈമറി കുഞ്ഞുങ്ങളാണ്.
இடையில வந்து பால் பாயாசம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து டீச்சர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் சாங் மாதிரிக்கு 3 பேர் வந்து டான்ஸ் ஆடினாங்க. அந்த பரதநாட்டியம் மாதிரிக்கு ஒரு டான்ஸ் இருந்துச்சு. நல்லா இருந்தது. இது வந்து பாட்டு நான் போடலை, போட்டோம்னா காப்பிரைட்ஸ்னு வந்துடும். அதனால நான் பாட்டு போடலை. பிறகு அப்படியே ஒவ்வொருத்தங்களோட பாட்டு, கவிதை, டான்ஸு, பாட்டு எல்லாம் சொல்லுது. ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன இஷ்டமாக இருக்கோ அது வந்து ஒவ்வொருத்தராக ஸ்டேஜில் ஏறி ஒவ்வொருத்தங்களாக பேர் கொடுத்து அவங்க என்னென்ன பாட்டு பிடிக்கும் அவங்க திறமையை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. Also, we have a creative corner where children can improve their skills like cooking, crafting, embroidery and many other artworks. Not for its many achievements, our school holds top position in Pathanamthitta district. Here, we learn together, we grow together and we never give up. So once again, let's make this year full of learning, laughter and success. Thank you. கரெக்டாக 12:30 வரைக்கும் ப்ரோக்ராம் இருந்துச்சு, முடிச்சிட்டாங்க. அப்புறம் 12:30க்கு பிறகு சாப்பாடு, மத்தியால சாப்பாடு வந்து ஸ்கூலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூலில் எப்படியும் சாப்பாடு, மத்தியால சாப்பாடு அங்கே கொடுப்பாங்க. அப்போ வந்து வந்திருக்க பேரண்ட்ஸுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே அங்கே சாப்பாடு, சாம்பார், பச்சடி, சோறு வச்சுருந்தாங்க. நாங்களும் சாப்பிட்டோம். எல்லாம் நல்லா இருந்தது. பிள்ளைங்களும் சாப்பாடு கொடுத்தாச்சு. டீச்சர்ஸ் தான் எல்லாத்தையும் 3 இடத்துல வந்து சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. டீச்சர்ஸ் தான் பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு தேவை இருந்தால் வாங்கிக்கலாம். அப்புறம் வெந்நி குடிக்க வெந்நியெல்லாம் வச்சுருந்தாங்க. குட்டீஸாக கீழே அடியில் கிடக்கு சக்கா கீழே கிடக்கு. இன்றைக்கி ஆஃப் டே தான் ஸ்கூல் இருந்துச்சு. ஸ்கூல் ஃபஸ்ட்டு நாளுங்கனால June 1னால ஆஃப் டே தான் ஸ்கூலு. சாப்பிட்டாச்சு, எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. ஸ்கூலு இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு. ஸ்கூல் பஸ்ஸு 3 ஸ்கூல் பஸ்ஸு உண்டு. வாங்கணும். உள்ள ஸ்கூலுக்குள்ள வந்து ஒரு இது இருக்குது, வந்து பார்க் மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு வச்சுருந்தாங்க. அதையும் சும்மா போய் பார்த்துட்டு வந்தோம். உள்ளே வந்து குகை மாதிரி ஒரு குகை இருக்கும். அந்த குகைக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஊஞ்சலில் விளாடணுன்னா டயம் ஆயிடுச்சதுனால வீட்டுக்கு கூப்பிட்டு போயாச்சு. சரிங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி கேரளா, தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.